வணக்கம். வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாங்கள் உப்புமா தான் செய்ய போகிறோம். அதுக்கும் ரவை வறுக்க தேவையில்லை, வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஒன்றும் தேவையில்லை. சின்னாக்கள்லேருந்து பெரிய ஆக்கள் வரையும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இனிப்பான உரைப்பான உப்புமா ஒன்று தான் செய்ய போகிறோம். பாத்திரம் சூடானோன்னு எண்ணெயை விட்டுக்கொள்ளுவோம், தேவையான அளவு விட்டுக்கொள்ளுவோம். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நான் ஒரு பிடி அளவுக்கு ப்ளம்ஸ் போடுறேன். ப்ளம்ஸை கொஞ்சம் நாங்கள் வறுத்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ அதே எண்ணெயில் கடுகும் பெருஞ்சீரகமும் போடுறேன். கடுகு பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் சித்தல் மிளகாயும் கருவேப்பிலையும் ரம்பையும் போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் கலந்து விடுவோம், கருகீராமல் இருக்க வேணும் சித்தல் மிளகாய். இப்போ அதே எண்ணெயில் உப்புத்தூளும் மஞ்சளும் போட்டுக்கொள்கிறேன். உப்புத்தூளையும் மஞ்சளையும் நல்ல வடிவாக இருக்கா கலந்து விடுவோம். நான் இந்த கப்பில் ஒரு கப் ரவை எடுத்திருக்கிறேன். அந்த ரவையை இப்போ நாங்கள் இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். ரவையை போட்டு ஒரு 5 நிமிஷம் ரவை நல்லா சூடுறும் வரையும் அப்படியே வறுத்து கொள்ளுவோம். இந்த ரவைக்கு நான் சுடு தண்ணி தான் விட போகிறேன். ஏற்கனவே கொதிக்க வச்சிருக்கிறேன். ரவை நல்லா வறுபட்டுட்டுது. நிறம் மாறாமல் நாங்கள் ரவையை வறுக்க வேணும். இதுக்கு பிறகு நாங்கள் சுடு தண்ணியை விட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் முதல் ஒரு கப் சுடு தண்ணி விடுறேன். ஒருக்கா கலந்து விட்டதுக்கு பிறகு நான் இன்னும் அரை கப் சுடு தண்ணி விட போகிறேன். சரியான ரவை அவியறதுக்கு நாங்கள் 1.5 கப் தண்ணி விட வேணும். இப்போ மிச்சம் இருக்கிற தண்ணியையும் நான் விட்டுக்கொள்கிறேன். சிலருக்கு உப்புமா ஈரலிப்பாக இருக்க வேணும், சிலருக்கு புட்டு மாதிரி பஞ்சு போல் இருக்க வேணும். அவரவற்ற அளவுக்கு ஏற்ப தண்ணியை விட்டுக்கொள்ள வேணும். நீங்கள் இதை விட கொஞ்சம் ஈரலிப்பாக வேணும்னு சொன்னால் 2 கப் தண்ணி விட்டுக்கொள்ளுங்க. 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி. ரவையை கலந்து விட்டதுக்கு பிறகு அடுப்பை நல்லா குறைச்சிட்டு நாங்கள் ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ நாங்கள் திறந்து பார்த்து ரவையை நல்ல வடிவாக கலந்து விடுவோம். கட்டிகள் இருந்தால் அந்த கட்டிகளையும் உடைச்சி விட்டுக்கொள்ளுவோம். ரவையை வறுத்து ஆற வச்சு எல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. அவசரத்துக்கு இப்படி நாங்கள் உப்புமாவை சுலபமாக செய்து கொள்ளலாம். இனி நாங்கள் வறுத்து வச்சிருக்கிற ப்ளம்ஸை சேர்த்துக்கொள்ளுவோம். இதில் நாங்கள் ப்ளம்ஸ் போட்டிருக்கிறபடியாக நாங்கள் சீனி போட்டு சாப்பிட தேவையில்லை. உரைப்பான ஆக்களுக்கு மிளகாய் இருக்குது, இனிப்பாக சாப்பிட வேண்டிய ஆக்களுக்கு ப்ளம்ஸ் இருக்குது. கடைசியாக நான் இதில் குப்பை மேனி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள போகிறேன். எங்களுக்கு இங்கே அவசரத்துக்கு கொத்தமல்லி இலையெல்லாம் வேண்ட இயலாது, நாங்கள் பாவிக்கிறதும் குறைவு. குப்பை மேனி எவ்வளவு ஒரு அற்புதமான மூலிகை என்று உங்களுக்கு தெரியும், எவ்வளவோ நோய்களுக்கு மருந்து. ஆனால் நாங்கள் இதை பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கறது சரியான கஷ்டம். இந்த குப்பை மேனி இலைகள் சாப்பிட்டா பிள்ளைகளுக்கு சளி தொல்லை இருக்காது. பிள்ளைகள் மட்டுமில்லை, எங்களோட வயது போன ஆக்கள் கூட வீடுகளில் சளி தொல்லையால் அவதிப்படுறதை நாங்கள் பார்த்துருப்போம். அப்படியான ஆக்களுக்கு இப்படி குப்பை மேனியை சாப்பாட்டில் கலந்து கொடுக்கறது நல்லது. இப்போ ஒரு 10 நிமிஷம் இது எப்படி ஆற விடுவோம். 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்களோட ரவை உப்புமா நல்லா பஞ்சு போல் உதிரியாக நல்லா வந்திருக்கு. இதை நாங்கள் கட்டிகள் இல்லாமல் கரண்டியால் கொஞ்சம் உடைச்சி விட்டு கொள்ளுவோம். இந்த குப்பை மேனி உடம்பை அவ்வளவு பாதுகாப்பாக வச்சுருக்கும். அதால் அழகாக இருக்கணும்னு விரும்புகிறவங்கட பொம்பளை பிள்ளைகளும் அடிக்கடி இந்த குப்பை மேனியை நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்து கொண்டு வாங்க. எங்களோட ரவை உப்புமா தயாராகிட்டுது. நான் ஒரு 10 நிமிஷம் கூட பிடிக்கல எனக்கு இதை செய்கிறதுக்கு. நாங்கள் இப்படி அமர்த்தி பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட ரவை மேலே எழும்பி வர வேணும் பஞ்சு போல், அதுதான் கணக்கான பதம். இப்போ நாங்கள் இதை மெல்லமாக எங்களோட பீங்கான் ஒன்றில் இதை மறுபுறம் கவிழ்த்து கொள்ளுவோம். உடைஞ்சிருமோ தெரியாது, ஏனென்னா அவ்வளோ பஞ்சு போல் இருக்குது எங்களோட உப்புமா. இதுபோல் நீங்களும் ஆரோக்கியமான முறையில் மூலிகை வகைகளை சேர்த்து உப்புமா செய்து சாப்பிடுங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி.